லாஸ்ட் வீடியோல பப்ளிக் ஐலாண்ட்ல நீங்க ஹோட்டல் புக் பண்ணீங்கன்னா உங்க மால்தீவ்ஸ் ட்ரிப்பை எப்படி ஒரு பட்ஜெட்ல முடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். மால்தீவ்ஸ்ல ஒரு ஃபேமஸான பப்ளிக் ஐலாண்ட் வந்து மாஃபுஷி ஐலாண்ட். இந்த பப்ளிக் ஐலாண்டோட ஒரு டீடைல் ஓவர்வியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க மாலே ஏர்போர்ட்ல இறங்கின உடனே நீங்க தங்க போற ஹோட்டல்ல ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் புக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை பிக் பண்ண அவங்களே ஸ்பீட் போட் அனுப்புவாங்க. சப்போஸ் நீங்க உங்க ஹோட்டல்ல ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு புக் பண்ணலன்னா ஷேர்ட் ஸ்பீட் போட் வழியா நீங்க மாஃபுஷி ஐலாண்டுக்கு போகலாம். எந்த ஸ்பீட் போட்லலாம் கே மாஃபுஷின்னு போட்டிருக்கோ அதெல்லாம் ஷேர்ட் ஸ்பீட் போட் தான். ஸோ ஷேர்ட் ஸ்பீட் போட்ல வந்து நீங்க ஏர்போர்ட்ல இருந்து மாஃபுஷி ஐலாண்ட் போறீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 1500 to 2000 ஆகும். தென் உங்களோட ஸ்டே மாஃபுஷி ஐலாண்ட்ல உங்களுக்கு ஒரு நல்ல சீ வியூ ரூம் வேணும்னா இந்த 3 ஹோட்டல்ஸ்ல நீங்க ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைடன் பிரஸ்டீஜ், அரினா அண்ட் கானி. இந்த 3 ஹோட்டல்லையுமே மிக்சட் கியூசின் இருக்கும். இல்ல எனக்கு இந்தியன் ஃபுட் இருக்க மாதிரி ஸ்டே வேணும்னா நீங்க கிறிஸ்டல் சான்ஸ் வில்லா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ்ல 3 மீல்ஸும் இந்தியன் ஃபுட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மாஃபுஷி ஐலாண்ட்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தேடினீங்கன்னா கிறிஸ்டல் சான்ஸ் அண்ட் மாமா மியா இந்த 2 பிளேஸை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல்கஹால் மாஃபுஷி ஐலாண்ட்ல சர்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்கஹால் வேணும்னா நீங்க ஃப்ளோட்டிங் பார்க் போற மாதிரி இருக்கும். ஃப்ளோட்டிங் பார்க் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். 2 டாபிக்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மாஃபுஷி ஐலாண்ட்ல பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அங்க நைட் லைஃப். ஆக்டிவிட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் சி எஸ்கர்ஷன்ஸ் இருக்கு. சி எஸ்கர்ஷன்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. லைக் ஸ்விம்மிங் வித் வேல் ஷார்க்ஸ், ஸ்நார்க்லிங் வித் நர்ஸ் ஷார்க்ஸ், ஸ்நார்க்லிங் வித் மாந்தரேஸ் எக்ஸெட்ரா. நீங்க ஸ்நார்க்லிங் போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சன்செட் ஃபிஷிங் ட்ரை பண்ணலாம். அண்ட் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க 4 வாட்டர் ஸ்போர்ட் ட்ரை பண்ணலாம். தே ஆர் ஜெட் ஸ்கீ, பாராசைலிங், ஃபன் டியூப் ரைட் அண்ட் கனாய். அண்ட் தென் ஒன் டே நீங்க வாட்டர் கலர் விசிட் கூட ட்ரை பண்ணலாம். வாட்டர் கலர்ல போயிட்டு நீங்க பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். அங்கேயே நீங்க ஃபுட் அவைல் பண்ணிக்கலாம். ஆல்சோ அங்க இருக்க பூல் ஏரியாவுக்கும் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு 5 PM மாதிரி மாஃபுஷி ஐலாண்ட்ல அவங்களே ட்ராப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மாஃபுஷி ஐலாண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற நைட் லைஃப். மாஃபுஷில நைட் லைஃப் வந்து அரினா ஹோட்டல் இருக்கிற ஏரியால நடக்கும். அந்த பிளேஸ்ல 8 to 9 PM வந்து ஃபயர் ஷோஸ்லாம் நடக்கும். ஆஃப்டர் 9 PM வந்து ஒரு ஓப்பன் பீச் டிஜே செட்டப் பண்ணிடுவாங்க. இந்த பிளேஸ்ல நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் 12 PM வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ Dimaak Tours for more travel tips.